ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய கேரச்சூரை பெருசாக வெட்டினாங்க. இன்றைக்கி நரி மீனுமே நிறைய வெட்டினாங்க. இது பாருங்கள், சே மீன். இது கொஞ்ச நாள் ஆச்சு நான் பார்த்து, அதனால் வந்ததும் வெட்ட ஆரம்பித்தாங்களா பிடிச்சிட்டேன். சே மீன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆழ்கடலில் வந்து போட்டில் பிடிச்சிட்டு வர மீன். இந்த பாறைகளுக்கு இடையிலோடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது பார்த்திங்களா. ஆனால் இது நல்ல மீன் தான். பார்க்கவும் ஒரு விலை மீனுக்கு அந்த குரூப்பில் சேர்ந்தது மாதிரி இருக்குது பார்த்தவங்க. இது விற்கிறவங்களுக்காக வெட்டிகிட்ருக்காங்க. ஆனால் மீன் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அவங்க வந்து இறால் மீன் உடைச்சிட்ருக்காங்க, செல்வனா ஒய்ஃபு. மீன் இன்றைக்கி பரவாயில்ல பார்த்துக்கோங்க. நிறையன்னு சொல்லவே இல்லை, மீன் வந்திருக்கு நிறைய. ஆனால் பயங்கர விலையாக இருக்குது பார்த்துடுங்க. இப்போ காற்று மழையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதனால் மீனெல்லாம் பயங்கர விலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ வியாபாரத்துக்காக வெட்டி கொடுக்குறாங்க. நமக்கு இதில் என்ன பார்த்துட்டு நல்லதுன்னு தெரிஞ்சால் அவங்கள்ட்ட எந்த துண்டு போட்டு வாங்கலாம், நமக்கு எப்படி விலை பேசி வாங்கணுமோ வாங்கலாம். நம்மளும் வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் நமக்கு வெட்டி தருவாங்க. நமக்குன்னா இந்த செல்லெடுத்து செரவெடுத்து நமக்கு ஏத்தாப்பில் ரவுண்டாக வேணுமா, பொரிக்கவா, குழம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி தருவாங்க பார்த்துக்கோங்க. இவங்ககிட்ட வந்து நியாயமான விலைக்கு நம்ம வெட்டி வாங்கலாம். பாருங்கள், ஒருத்தங்க சாலை மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ண கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களே அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. வெயிட்டிங் டைம் நமக்கு ரொம்ப ஆகாது. அவங்க பையனுமே பக்கத்து டேபிளில் தான் மீன் வெட்டிட்டு நிற்கிறதுனால யாராட்டையும் ஒரு ஆள் நமக்கு உடனே வெட்டி தந்துடுவாங்க. நீங்களும் அந்த பக்கம் போனீங்க, மீன் வாங்கினீங்க, வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நியாயமான விலை தான் வாங்குவாங்க. 3 கிளாத்தியெல்லாம் கொண்டு கொடுத்தா 30 ரூபா, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. கிளாத்தியெல்லாம் உரிக்க கஷ்டம் தானே. அது மாதிரி விலை மீனுன்னா செல்லெல்லாம் எடுத்து தான் நமக்கு வெட்டி தருவாங்க. அப்போ அதுக்கும் ஒரு நியாயமான விலை தான் வாங்குவாங்க. வீட்டில் கொண்டு போய் நம்ம கத்தி சரியில்லாமல் நைய பீய போட்டு வெட்டுறதுக்கு இதில் கொடுத்து வெட்டிட்டோன்னா வீட்டில் இருக்கவங்களும் ஹாப்பி. போன உடனே படப்பட கழுவி எடுத்தால் போதும். அது மேலோட்டமாக தான் இருக்கும். நம்ம அதில் வேறு செல் இருக்கா இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு கழுவி எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.